கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. ஆமென். இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் எவ்வளவு சிலுவையில் சுமந்து தீர்த்துக்கார் பாருங்க. சிலுவையில் துக்கம், சிலுவையில் உங்க பாடு என் பாடு, சிலுவையில் உங்க பலவீனம் என் பலவீனம், சர்வலோகத்தின் பலவீனம். சிலுவையில் உங்கள் பாவங்கள் என் பாவங்கள், சர்வலோகத்தின் பாவங்கள். சிலுவையில் உங்க நோய்கள் என் நோய்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்ததுனால இன்னைக்கு நம்ம சுதந்திரமா விடுதலையோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறோம். பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. துக்கங்கள், பாடுகள், பலவீனங்கள், பாவங்கள், நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தின். தாங்கினே தாங்கினே தப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தே. வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி ஜெயம் கொடுக்கிற தேவன் தலைப்பு எப்படி ஆசீர்வாதமோ தொடர் செய்தியாய் ஜெயம் கொடுக்கிற தேவன். நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் பல தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பு தேவன், எல்லா விதத்துலையும் நான் தேவன் தான். புது வருஷத்துக்கு காத்திருக்கிற நீ சபையாருக்கு சொல்ல வேண்டியது உனக்கும் சபைக்கும் எல்லாத்துக்கும், நான் இந்த வருஷத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனாக என்ன செய்கிறேன், நான் வெளிப்படுறேன்னு சொல்லி சொன்னார். ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவருடைய நாமம் ஒன்று. அவர் தேவன் தான், வெற்றியை தருகிற தேவன். பிள்ளைங்க அமைதியாக இருங்க. வெற்றியை தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். பிள்ளைங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. சண்டே கிளாஸ் டீச்சர் 2 பேர் இருக்கீங்க. ஆனால் ரூமில் விட்டு 2 அடி போடுங்க. பேரண்ட்ஸ்லாம் கேட்கக்கூடாது. குச்சி வச்சு இதில் அடிக்கிற வயசு என்ன, நான் அங்கே இருந்து அடிக்க முடியாது. இல்லாட்டா நானும் ஒரு குச்சி எடுத்து இன்னும் அடி போட்டுருவேன். அதனால் ரூமில் விட்டு அடுத்த வாரம் யாரெல்லாம் பேசுகிறீங்க சொல்லி ஒரு அடி போடுங்க. பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க, நல்ல வசனம் சொன்னீங்க. உங்கள் யூடியூப்லலாம் நீங்கள் படத்தை திரும்ப திரும்ப நான் பார்ப்பேன். நல்ல வசனம் சொன்னீங்க, நல்ல டான்ஸ் போட்டிங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? தூங்காமல் இருக்கீங்களே, அதே பெரிய விஷயம். 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்களே, கத்துறவங்களை ஆஸ்வதிப்பா. 2 மணிக்கு உங்களை அனுப்பிடுறோம். அதனால் அது வரைக்கும் அமைதியாக இருங்க. சின்ன பிள்ளைங்க நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, பெரியவங்க வாலிப பிள்ளைங்க. வேடிக்கைலாம் பார்க்க மாட்டீங்க. அதுலேயும் கெஸ்ஸியாக வேடிக்கவே பார்க்காது. முன்னாடி இருந்துக்கிட்டு பின்னாடி திரும்பி அடிக்கடி பார்க்காது. எனக்கு அதுக்கு தான் போராட்டம். ஐசக்கு, ஜெனிஃபர் கோச்சிக்காதீங்க. என் பிள்ளைகளை நான் தான் சொல்லணும், தாவிக்குரிய தகப்பான். சரி, தேங்க்யூ. ஜெயம் கொடுக்கும் தேவன் எழுதிட்டிங்களா? இப்போ வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் 1, 2, 3 வசனம் தான் தெருவுக்குள் வசனம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு, ஆண்டவரே நீங்கள் ஜெயம் கொடுக்குற தேவனு வெளிப்பட்டீங்க, வசனத்தை நீங்கள் கொடுங்கப்பா. உங்கள் வசனம் தான் எனக்கு ஆறுதல், எங்கள் சபையாருக்கு ஆறுதல், எனக்கு ஆறுதல்னு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15:57 முதல் வசனத்தை நினைப்பூட்டினார் ஆவியானவர். தெரிஞ்ச வசனம் தான், ஜெயம் கொடுக்குற தேவனில் 1 கொரிந்தியர் 15:57 3 வசனம் அந்த ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஆதார வசனமாக வாசிச்சுட்டு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இப்போ படிங்க ஒருத்தர். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஜெயம் கொடுக்கிற தேவனு தலைப்பு கொடுத்தோம். அது ஜெயம் கொடுக்கிற தேவனே வருது பார்த்தீங்களா? அதனால தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த தலைப்பில்
எந்த வாரமும் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களோட எப்படி 3 மாதம் ஆசீர்வாதத்தை குறித்து பேசினார், இது 3 மாதம் வராது, எவ்வளோ நாள் போகுதோ அது வரைக்கும் தியானிக்க போகிறோம். அப்போ அந்த வார்த்தை வந்துருச்சு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே, அவர் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருப்பதனால நீங்கள் படுகிற அந்த பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதிப்பட்டவர்களாயும் நல்ல அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். இன்னொரு வசனம் சொன்னேன், 3 வசனத்தில் 2வது வசனம் 2 கொரிந்தியர். அடுத்த 1 கொரிந்தியர் படித்தோம், இப்போ 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த 3 வசனம் தான் வாக்குத்தத்த ஆராதனைக்கு நமக்கு திறவுகோல் வசனம். 2 கொரிந்தியர் 2:14. ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கவனிக்கிறீங்களா, எல்லா இடங்களிலேயும் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, சபையாரை கொண்டு, சிறு பிள்ளைகளை கொண்டு, வாலிபர்களை கொண்டு, ஊழியரை கொண்டு, சகோதரிமார்களை கொண்டு, வயதான அம்மார்களை கொண்டு, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நகோமி அம்மா சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் சாட்சி சொல்லும்போது, இத்தனை ஆத்மாவை ரட்சித்தேன், கொண்டு வந்தேன், அதுதான் சாட்சி, சும்மா அது இது கடன் இதெல்லாம் சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து சாட்சி சொல்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள், 2 ஆத்மாவை கொண்டு வந்தேன், சுவிசேஷம் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அது இல்லாதனால தான் இதை சொல்கிறோம். சுகம் தந்தார், அதை தந்தார், இதை தந்தார், கடன் அடைச்சார், கல்யாணம் நடந்துச்சு, புள்ள பிறந்துச்சு, பேர பிள்ளைய பார்த்தோம், படித்தாங்க, வேலை கிடைச்சது, சொந்த வீடு கிடைச்சது, இதில் ஆசீர்வாதம் தான். அம்மா சொல்கிற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நான் வரவேற்கிறேன். ரைட்டுங்களா? தேங்க்யூ. இப்போ 3வது வசனத்திலேருந்து தான் செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ரைட்டுங்களா? தானியேல் 6:28 எல்லோரும் எடுத்துட்டிங்களா? நம்ம பிள்ளைகள்லாம் வசனத்தில் தேர்ன பிள்ளைங்க, தலைப்பை சொல்லிட்டா போதும், பார்த்தீங்களா, டக்குன்னு வாசிக்கிறாங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் தான் வாசிக்கணும். தானியேல் 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 28 வாசிங்க சிஸ்டர். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது, ஜெயமாக இருந்தது. கரங்களை தட்டுங்க, நல்ல உற்சாகமா. இப்போ தானியேல் பேரை, உங்கள் பேரை எப்படி சொல்லணுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் காலத்திலும் பிரதம மந்திரி மோடி காலத்திலும் இப்படி தானே நம்ம சொல்லணும். நான் எப்போனாலும் வசனத்தை நமக்கு மாற்றிக்கணும்னு சொன்னல. இப்போ தரியவை அரசாண்டுகிட்டு இருக்காரு, கோரஸ் அரசாண்டுட்டு இருக்காரு. அப்போ தானியேல் இருந்தார், அவர் காலம் தான் இருந்தது. இப்போ நம்ம சொல்லணும்னா என்ன பேர் சொல்லணும்? நம்ம தமிழ்நாடு, இந்தியா 2 தான் முக்கியம். எங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்திலும், எங்கள் பாரத பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஆட்சி காலத்திலும் பாஸ்டர் இயேசுதாஸின் காரியம் ஜெயமாக இருந்தது. நல்லா இருக்கா சொன்னா? புது பைபிள் எழுதிடலாமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழக முதல்வர் ஸ்டாலின் காலத்திலும் பாரத பிரதம மந்திரி மோடி அவர்கள் காலத்திலும் உங்கள் பேரை சொல்லி, அவங்க பேர் சத்தம் தான் கேட்குது. சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கப்பா. சரி, அதெல்லாம் வேண்டாம், நிறைய இருக்குது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், நல்ல சத்தமாக உங்கள் பேரை சொல்லி. ஆமாம், இதாங்க வாக்கு தத்தம். இந்த ஆண்டு என்ன அருள் வாக்கு என்று நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. அருள் வாக்குக்காக அங்கெங்கும் போக வேண்டாம், உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். இன்றைக்கி தானியேலுடைய காரியம் ஜெயம். தானியேல் புஸ்தகத்திலேருந்து தான் ஒரு 5 காரியத்தை தியானிக்க போகிறோம். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதுக்கு முதல் காரணம் தானியேல் 1:8. சீக்கிரம், தானியேல் புஸ்தகத்தில் தான் 5 வசனமும். அதனால் அங்கெங்கே போக வேண்டாம். சின்ன பிள்ளைங்களாம் தானியேல் புஸ்தகத்தை எடுத்துருங்கப்பா.
தானியேல் 1:8. ஆ ஆ ஆ ம் ம் ஆ தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம். முதல் குறிப்பு, நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுன்னா கவனிங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியாக இருக்கணுமா ஜெயமாக இருக்கணும்னா சில நல்ல விஷயத்தில், இவருக்கு இந்த பிரச்சனை இதில் திருமணம் பண்ணார், இது இல்லை, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியமோ அதில் தீர்மானம் பண்ணி நீங்கள் முடிக்க பாருங்கள், உங்கள் காரியம் வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டு பைபிள் போன ஆண்டு ஒரு தடவையாவது படிக்க வேண்டும் என்று ஜனவரிலேருந்து இடையிடையில் அப்பப்போ சொன்னேன். இப்போ நல்ல வரைக்கும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே 1ஆம் தேதி நான் படிக்க ஆரம்பித்து, போன வருஷம் படித்ததை சொல்லக்கூடாது, இந்த போன 23 ஜனவரி 1லேருந்து டிசம்பர் மாதம் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட சில வாசிச்சிருப்பீங்க, அப்படி நான் ஒரு தடவை படிச்சுட்டேன். அது ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தேன். என்னால் முடியல, கொஞ்சம் கடைசியில் நிறைய அதிகாரம் இருந்துச்சு, 4 அதிகாரம் 10 அதிகாரம் 20 அதிகாரம் படித்து எப்படியோ நான் முடிச்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் மற்றவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்ல கையை என்ன மாதிரி உயர்த்துங்க. 1 2 3, நல்ல 1 2 3 4 5 6 7. தேங்க்யூ, கர்த்தர் ஆஸ்வதிப்பா. இப்போ இந்த வருஷம் இன்னொரு தடவை வாசிங்க. முடிஞ்சிருச்சுட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எத்தனை தடவை படிப்பேன்னு சொன்னேன்? 2 தடவை. 2 தடவை படிச்சிட்டிங்களா சிஸ்டர்? 1 படித்து அடுத்து பாதி வந்துட்டீங்க. கரங்களை தட்டலாமா? 2 படித்து 3வது வந்துட்டீங்க. சரி, என்னை விட பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷம் உங்களை விட நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்படி போட்டி போட்டுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும். உலக காரியத்தில் வெற்றிக்காக என்னென்னலாம் செய்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தில் என்ன செய்யணும்? அது பொறாமல் இல்லை. ரெபெக்கா சிஸ்டர் மேலே பொறாமல் இல்லை. அவங்களே 2 படிச்சுட்டாங்க, 2.5 படித்தாங்கன்னா நான் 3 படிக்கணும். அப்படி நான் ஆவிக்குரிய வைராக்கியம். அப்போ கவனிங்க, நான் ஜனவரிலேருந்து சொன்ன பிரகாரம் ஜூன் வரைக்கும் கரெக்டாக படிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு 10 அதிகாரம். கடைசி நேரத்துலலாம் கொஞ்சம் பேக் ஆகிரு, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 20 அதிகாரம் 30 அதிகாரம் ஒரே நாளில் 70 அதிகாரம் படித்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். 2வது அறையும் முடிச்சிடலான்னு நான் சொன்னேன். நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல உங்கள் சமூகத்தில், தேவ சமூகத்தில். அப்போ படித்து புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து, பழைய ஏற்பாட்டில் ஒரு 39 புத்தகத்தில் 11 புத்தகத்தை தவிர மீதியை பழைய ஏற்பாட்டில் படித்தேன். அப்போ எத்தனை புத்தகம்? 28. 11 39. அப்போ 28 புத்தகத்தை நான் படிச்சுட்டேன். இன்னொரு 11 புஸ்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாடு முடிச்சிட்டேன். ஆனால் இதையும் படித்து முடிச்சிடலான்னு தான் நினச்சேன். என்னுடைய நேரம் இந்த மெசேஜுக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்போது தேவ சமூகத்தில் ஒரு மெசேஜுக்கு மணிக்கணக்காக காத்திருப்பேன். அதை ஆயத்தம் பண்ணுவேன். பல செய்தி ஆயத்தம் பண்ணிகிட்டே இருப்பேன். பின்னாடி வர செய்தியெல்லாம் முன்னாடி கிடைக்க ஆயத்தம் பண்ணிடுவேன். இதெல்லாம் கடகடலாம் படிக்கலை. ஒவ்வொரு தடவை பைபிள் படிக்கும்போதும் பேப்பர் எடுத்து பேனா எடுத்து அப்பப்போ வர வசனத்தை குறித்து வச்சு அப்படி நிதானமாக படித்தது. சும்மா கடகடன்னு மனப்பாடத்துக்கு படிக்கலை, சொல்கிறதுக்காக படிக்கலை. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று அப்படி ஒரு தடவை ஜூனில் படித்து, 2வது தடவை புதிய ஏற்பாடு முடித்து, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகத்தில் 11 கழிச்சா 28 புத்தகத்தை படித்து இன்னும் 11 புத்தகத்தை. அப்போ நான் என்ன தீர்மானம் எடுத்திருக்கேன்னா, இந்த மீதி உள்ள 11 புத்தகத்தையும் படித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் 3 தடவை படிக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். அடுத்த 31ஆம் தேதி சொல்கிறேன். அப்படி தீர்மானம் எடுத்ததுனால வெற்றி வந்துச்சா இல்லைங்களா? அப்படி நான் எடுக்கலைன்னா படிக்க முடியுமா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கையை உயர்த்தலைன்னா நீங்கள் முக்காசி படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கும், ரைட்டுங்களா? இந்த வருஷம் அதெல்லாம் படிச்சுட்டு வாலிப பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் படிக்க ஆரம்பிங்க. எவ்வளோ படிக்க முடியுமோ அப்படி தீர்மானம் எடுங்க. ஜெபம் பண்ண ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்ப ஜெபம் பண்ண, இதான் முதல் குறிப்பில் ஆண்டவர் பேசுகிறார். குடும்ப ஜெபம் பண்ண விட்டு பண்ணுவீங்க. குடும்ப ஜெபம் பண்ண தீர்மானம் எடுங்க. தனி ஜெபம் பண்ண என்ன செய்யுங்க? நீங்கள் தீர்மானம் இருதயத்தில் தீர்மானம் எடுங்க. சுவிசேஷத்தை சொல்லி இந்த வருஷம் அநேகரை நான் அழைச்சிட்டு வருவேன். 2 ஆராதனை நடத்தணும்னா எல்லாரும் சுவிசேஷம் சொன்னால் தான் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது. சுவிசேஷத்தை சொல்லி
சபைக்கு ஜனங்களை நான் அழைச்சிட்டு வருவேன், எங்கள் வீட்டுக்காரரை அழைச்சிட்டு வருவேன், எங்கள் பக்கத்து வீட்டாரை அழைச்சிட்டு வருவேன். இது ஒரு நல்ல தீர்மானம். நீங்கள் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 52 ஞாயிறு இந்த வருஷம் நடந்துச்சு பாஸ்டர். இந்த ஞாயிறு கடைசி ஞாயிறு 31ஆம் தேதி வரைக்கும் 52 ஞாயிறு நான் ஆலயத்தில் கலந்துக்கிட்டேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். யார் யார் வந்தீங்கன்னு ஏமாற்ற முடியாது. நீங்கள் மறந்துட்டு கூட கையை உயர்த்தக்கூடாது. 52 ஞாயிறு நான் வந்த பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க மாத்திரம் இப்படி கையை உயர்த்துங்க. 1 2 பாஸ்டர்மா சேர்த்தா 3, என்னைய சேர்த்தா 4. கவனிங்க, 2 மணிக்கு முடிச்சுட்டு சாவி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறேன். விடிய விடிய பேசுங்க, இப்போ பேசாதீங்க. இப்போ கர்த்தர் பேசுகிற நேரம் ஊழியக்காரன் மூலம். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா நிறைய 1 2 போனால் கூட மீதியை கடைப்பிடிக்கலாம். அதுக்கு தான் தீர்மானம். இளையகுமாரன் பாருங்க, தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு தீர்மானம் பண்ணினான், எழுந்தான், பாவத்தை அறிக்கை செஞ்சான். தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு பாவத்தை அறிக்கை செஞ்சான். அந்த தீர்மானம் தான் அவனை மகனாக, வேலைக்காரனா அல்ல, மகனாக அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த செய்திக்கு அப்படி உதாரணத்துக்கு இதெல்லாம். ரூத்து தீர்மானம் பண்ணாங்க. கவனிங்க, மாமனார் செத்துட்டாரு, முதல் மகன் செத்துட்டாரு, 2வது மகன் செத்துட்டாரு. ஒரு வீட்டில் 3 விதவை, மாமியாரும் விதவை, மூத்த மருமகளும் விதவை, இளைய மருமகளும் விதவை. ஓர்பால், ரூத்து, நகோமி, 3 பேரும் விதவை. என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, கசப்புன்னு சொல்லுங்கன்னு. சாரி, மாறான்னு சொல்லுங்க. கசப்பு மாறாள்னு சொல்லுங்கன்னு. என்னை இன்பமானவன்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க, கசப்புன்னு சொல்லுங்கன்னு. கவனிங்க, 2 மருமகளும் உத்தமிட்டு ஓன்னு அழுது ஓர்பால் பார்த்தாங்க. அந்த அம்மா கரெக்டாக சொல்லிருச்சு, எனக்கு வயசாச்சு, நான் ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறம் மகன் பிறந்து அப்புறம் நீங்கள் வயசாயிரும், புருஷனை கொடுக்க முடியாது, உங்களுக்கெல்லாம் இளம் வயசு, நான் வாழ்ந்துட்டேன், நீங்களாம் வாழுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு, இளம் வயசில் என் பிள்ளை இறந்துட்டேன், அதனால் அஷ்யூ லைக் உங்கள் விருப்பப்படி இதே ஊரில் நீங்கள் போகலாம், எங்கேனாலும் போகலாம், இந்த ஊருக்கே போங்க, என்னை விட்டு போங்க. அன்பில் தான் சொன்னாங்க, நல்ல எண்ணத்தோட. அப்போ 2 பேரும் போக மாட்டேன்னு அழுதுட்டு ஓர்பால் முத்தமிட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த ஊர்லேயே இருந்துட்டாங்க. ஆனால் ரூத்து, அத்தான் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் வருவேன், அத்தன்னு போடலை. அம்மா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் போவேன், எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் தங்குவேன், உங்கள் ஜனம் தான் ஏன் ஜனம், நீங்கள் எங்கே சாகுறீங்களோ அங்கே தான் நானும் சாவேன், நீங்கள் எங்கே அடக்கம் பண்ணுறீங்களோ அதே கல்லறையில் தான் நானும் அடக்கம் பண்ணேன். ரூத்து விடாப்படி என்ன செஞ்சாங்க? தீர்மானம். அதான் அந்த தீர்மானம் தான் கோதுமையை பொறுக்க போன, தற்செயலாய் போன அந்த ரூத்தை கோடீஸ்வரியாய் மாற்றுறதுக்கு காரணம், பல காரணம். ரூத்துடைய சுபாவம், அதில் ஒரு சுபாவம் தீர்மானம், உறுதியாய். அப்போ இங்கே உறுதியாய் நீங்கள் தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வா? ஆசீர்வதிப்பார். இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். காலையில் எழுவேன், குளிப்பேன், வாக்கிங் போவேன். ஒரு நாள் வாக்கிங் போகிறது, 9 நாள் வாக்கிங் போகிறதில்ல. அப்போ வலதுபுறம் இடதுபுறம் அப்படி பெருகாமல் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது புரியலை, என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். போனால் வெயிட்டு போட்டால் ஏறுது. ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் நான் வெயிட்டு போடுறேன். கொரோனாவில் கொஞ்சம் இழைச்சது, அப்புறம் இழைச்சது, அப்புறம் இப்போ மறுபடியும் ஏறுது பாடி. அப்போ தீர்மானம் சிலதை எடுக்கணும். இதெல்லாம் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன். இவர் பாருங்கள், ராஜ போஜனத்தை, திராட்சை ரசத்தை, விக்கிரகத்தை படித்ததை சாப்பிட மாட்டேன். அந்த அதிகாரிகளுக்கு தயை கிடைத்து 10 நாள் சோய்த்து பார்த்து மரக்கறி சைவ சாப்பாடு சாப்பிட்டு, அவங்களாம் அசைவ சாப்பாடு சாப்பிட்டு அவங்க முகமெல்லாம் காட்டிலும் இவங்க முகம் நல்லா புஷ்டியாக இருந்துச்சு. அந்த தீர்மானம் தான் தானியேலின் காரியம் என்ன செஞ்சது? ஜெயமாக இருந்தது. இது மாதிரி நான் சொல்கிறேன், நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஆவிக்குரிய தீர்மானம். கண்ட இடத்துக்கு போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், யூடியூப்பில் கண்ட குப்பையை பார்க்க மாட்டேன், இதெல்லாம் தீர்மானம் எடுங்க. இது நேரம் திருடிருச்சு. இன்றைக்கி அநேக கரம் உயராத காரணம் இந்த செல்ஃபோன் உங்கள் நேரத்தை திருடிருச்சு. இந்த வருடம் தீர்மானம் எடுங்க. செல்ஃபோனை நீங்கள் அதை பார்க்க இதை பார்க்க போனீங்கன்னா அப்படியே 1/2 மணி நேரம் ஓடிடும், அப்படியே 1 மணி நேரம் போடிடும். அந்த 1 மணி நேரம் பைபிள் படித்தா இன்றைக்கி எல்லார் கையும் உயர்ந்திருக்கும். ஒரு வருஷத்தில் நான் பைபிள் படிச்சுட்டேன். கர்த்தர் சித்தமாக நான் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டு நம்ம இதேமாரி புது வருஷத்தில் பைபிளை படிச்சுட்டேன்னு சொல்லும்போது எல்லார் கரங்களும் உயரணும். நல்ல தீர்மானம். அல்லேலூயா. ஆத்துமாதாயம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பண விஷயத்தில் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு, ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏழை ஜனங்களுக்கு, மிஷினரிக்கு கொடுக்க வேண்டியது மிஷினரிக்கு. அப்படி நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க.
இப்படி நிறையா தீர்மானம். படிக்கிற பிள்ளைகளை நல்லா படிப்பேன், மார்க்கு வாங்குவேன், அப்படி நல்ல தீர்மானம் என்ன செய்யுங்க, நீங்கள் எடுங்க. இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். வெற்றி வாழ்க்கைக்கு தீர்மானம்தான் தானியேலுடைய வெற்றிக்கு காரணம், ஜெயத்துக்கு காரணம். அந்த தீர்மானத்தில் என்ன உறுதியாக இருந்தார். சோதனை வந்துச்சு, அப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் சோதனை வரும். நீங்கள் வெற்றியாக இருந்தீங்கன்னா, அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுதான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்க முதல் குறிப்பு. ரெண்டாவது, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 4 குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு. இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வாசிப்போம். ரெண்டாவது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்படி ஜெயமாக இருப்பதற்கு காரணம் பாருங்கள், தரியு பீரியட்லையும் கோரேஸ் பீரியட்லையும். எங்க அதுக்கு முன்னாடி பாபிலோன் நேபுகாத்நேச்சார் பீரியட்லையும் இவர் தான் டாப்பில் இருந்தார். அவன் மகன் பெல்ஷத்தார் காலத்திலும் இவர் தான் டாப்பில் அமைச்சராக இருந்தார். அப்புறம் தான் மேதியா தரியு ராஜா, அப்புறம் தான் கோரேஸ், இவங்கெல்லாம். அப்போ 4 பீரியடில் ஜெயமாக இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், முதலமைச்சர் இப்போ ஒரு அரசு வந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் மாற்றுவாங்க தெரியுங்களா? கலெக்டரை மாற்றுவாங்க, பர்சனல் செக்ரட்டரியை மாற்றுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மாற்றுவாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னா, அவங்களாம் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக இருந்தவங்க. அப்போ அவங்க ஆதரவாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றுவாங்க. ஆனால் தானியேல் 4 பீரியடில் மாற்றவே முடியல. நேபுகாத்நேச்சார் காலத்திலும் அவர் தான் ஃபஸ்ட்டு அதிகாரி. பிள்ளைங்க பேச மாருங்கப்பா, பேரண்ட்ஸ் பிள்ளைகளை போய் வீட்டில் கண்டித்து வைங்க. ரெண்டாவது, பெல்ஷாத்தார் காலத்திலும் அவர் தான் டாப்பில் இருந்தார். தரியு காலத்தில், இப்போ படித்தோமே தரியு காலத்தில், கோரேஸ் மன்னன் காலத்தில், இப்படி 4 பீரியடில் ராஜ்யபார காலத்தில் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாக இருக்க காரணம் தானியேல் 6:4. இதாங்க ரகசியம். தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும். இதுதாங்க தானியேலின் காரியம் ஜெயமாக இருப்பதற்கு ரகசியம். ரோகன், ரோஹித், அமைதியாக இருங்க, நம்ம பேரை சொல்லிடுவேன், பெற்றோரும் தெரிஞ்சுக்குவாங்க. பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கவனிங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் பொறுத்துக்காங்க, 2 மணிக்கு விட்டுறோம். ஸ்தோத்திரம். அப்போ தானியேலின் காரியம் வெற்றியாக இருப்பதற்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போ தானியேல் பாபிலோன் ராஜ்ய காலத்தில் வெற்றியாய் வாழ 2வது குறிப்பு, குற்றம் கண்டுபிடிக்க அவ்வளோ பேர் தேடியும் யாதொரு குற்றமும் குறையும் என்ன செய்யலை. அப்போ குற்றமற்ற வாழ்க்கை. பிரதர், குடும்பத்தில் உங்களை என்னையும் ஒருத்தர் குற்றப்படுத்தக்கூடாது, சபையில் குற்றப்படுத்தக்கூடாது, வேலை ஸ்தலத்தில் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்ம மனசாட்சிக்கு சுத்தமாக வாழ்ந்தோம்னா அவங்க பொய் குற்றம் சாட்டினாலும் அந்த பொய் குற்றம் எடுபடாது. இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யலை, ஒரு குற்றமும் செய்யலை, அவரையே பொய் குற்றம் செலுத்தினாங்க. அப்படி சில பொய் குற்றம் நம்மளை சாட்டுருவாங்க, அதை குறித்து டோன்ட் கேர், கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையும் உத்தமமாக, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியா முகாந்தரம் தேட நாங்கள் குற்றம் கண்டுபிடிக்க யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பிளேம்லெஸ், குற்றமற்ற வாழ்க்கை. இதுதாங்க தானியேலுடைய காரியத்தும் ஜெயமாக இருந்தது. இவர் எத்தனை பேருக்கு அதிகாரி தெரியுங்களா? 6:1 பாருங்க. 2 ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படி தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதி. தரியு ராஜா 120 பேரை தேசாதிபதியாக வச்சுக்கிறார். இப்போ 2 பாருங்க, தானியேல் ஆண்டவர் உயர்த்துறது, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானி. நல்லா கவனிங்க. தரியு ராஜா கீழே 120 பேர், 120லேயும் டாப் 3 பேர். இப்போ எப்படி கவர்மெண்ட் செயலாளர், கலெக்டர், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்குற மாதிரி 120 பேர், அதில் 3 பேர். அந்த 3 பேர் இப்போ பிரதானம் ஏற்படுத்தி தரிவுக்கு நிலம் என்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாயிரம், அவர்களுக்கு மேலாக. அதான் முக்கியம். 2 பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளும் ஏற்படுத்துவது தரி ராஜாவுக்கு நலம் என்றது கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அப்போ டாப் நம்பர் 1ல், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேல். அவ்வளோ ப்ரொமோஷன்
உயர்வுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை, உண்மை. அந்த உண்மை தானியேலுக்குள்ள. பண விஷயம், எவ்வளோ பணம் வந்திருக்கு தெரியுங்களா, நஷ்டம் வராதபடி. பண விஷயத்தில் உண்மை, வார்த்தையில் உண்மை, செயல்களில் உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை. ஒரு குற்றம் கண்டுபிடிக்க, ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தாங்க, ஒரு குற்றமும் காணப்படலை. ஏங்க இவருக்கு அன்னைக்கெல்லாம் சர்ச்சு கிடையாது, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார், வாலிப வயசில் அடிமையாக போகிறார், அப்படியே வயசாகுது, அப்படியே அத்தனை வருஷம் அங்கே இருக்கிறார், இத்தனை பீரியட் ராஜாக்கள் இருக்கிறார். இப்போ வயசு எத்தனை இருக்கும்? நேபுகாத்நேச்சாரில் இவர் தான் நம்பர் 1, பெல்சாசார் காலத்தில் இவர் தான், இப்போ தரி, அதுக்கப்புறம் அப்படியே கோரேஸ் மன்னை. இப்படி பார்க்கும்போது இத்தனை பீரியடில் இருக்கும்போது இப்போ வயசாகிட்டே இருக்குது. என்னைக்கு போனாரோ அன்னையிலேருந்து யாதொரு குற்றம் குறை ஒரு இடத்துல இல்லை. இதுதாங்க வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம். மூன்றாவது 6:10 பிரதரில் ஒருத்தர் கண்ணீர்னு வாசிங்க சீக்கிரம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், நல்லா கவனிக்கிறீங்களா, தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே, அதான் ரொம்ப முக்கியம், தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். இதுதான் வெற்றியின் 3வது ரகசியம். ஒரு அல்லையா சொல்லாமா? நான் இப்போ சொல்கிறேன், அட்லீஸ்ட் 2 வேளையாவது ஜெபம் பண்ணுங்க. 1 காலை, 2வது இரவு. வீட்டில் இருக்கிற பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் மதியமும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பிரதர்லாம் வேலைக்கு போகிறாங்க, சில சிஸ்டரும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க காலையில் ஜெபம் பண்ணுங்க, இரவு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு தான் அந்த பாத்திரம் வாயிருந்தால் அழுதுறோம். வீட்டை தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம், தொடங்க, பாத்திரத்தை விளக்குங்க, துணியை துவைங்க, வீட்டு வேலைகள்லாம் செய்யுங்க. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து உங்கள் கனவெல்லாம் அனுப்பிட்டீங்க, எந்த டிஸ்டர்பும் இல்லை. இந்த பொன்னான வருஷத்தை 2024 ஆண்டில் நேரம் கிடைக்கும்போது காலையில் ஜெபித்தா போதாது, இரவு ஜெபித்தா போதாது. தானியேலை போல் தினம் 3 வேளை. அது காலையில் 1 மணி நேரம் கொடுத்துருங்க, முதல் மணி நேரத்தை. மதியம் 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கொடுங்க. தேவசமத்தில் உட்காந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாடிட்டு ஜெபம் பண்ணலாம். பிரதருங்க, நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு இடையில நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. இரவு வந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, தனித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தானியேல் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு ஜெபமும் பண்ணினார், தனி ஜெபமும் பண்ணினார். ராஜா ஒரு சொப்பனம் கண்டபோது, தானியேல் புத்தகத்தை வீட்டில் படித்து பாருங்கள், முன்னாடி உள்ள அதிகாரத்தில். நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டபோது தானியேல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோகளோட கூட்டு ஜெபம் பண்ணுறார். அப்போ நீங்கள் ஜெப நண்பரோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், குடும்பமாய் கணவன் மணி பிள்ளைகளோட ஜெபிக்கலாம். தனித்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம். அப்போ ஜெபம்னு சொல்லும்போது குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் தனி ஜெபம் முக்கியம். தனி ஜெபம் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் கூட்டு ஜெபம் ரொம்ப முக்கியம். சிலர் கூட்டு ஜெபத்தில் திருப்தி அடைந்து போயிடுவாங்க, சிலர் தனி ஜெபத்தில் திருப்தி அடைந்து போயிடுவாங்க. ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் கூட்டு ஜெபமும் பண்ணணும், தனி ஜெபமும் பண்ணணும். ஆலயத்தில் வந்து உபவாச ஜெபத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் வருகிற, ஏன் பாஸ் அந்த உயிரோடு இருந்தால் சொல்கிறீங்க? வசனத்தை சொல்கிறேன், பயப்படாதீங்க. யாக்கோப்பில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு சித்தமானால். அரை வசனத்தை நம்ம முழுங்கிடுறோம். உயிரோடு இருந்தாலும் எதோ அபகுணமாக மாறின்னு சொல்லி நம்ம மறைக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் நாம் இன்னென்னதை செய்ய கடவுன்னு சொல்ல கடவுன்னு யாக்கோப்பு நிருபத்தில் இருக்குது, தெரியுங்களா? அதனால தான் அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன், பாதி அரை வசனத்தை மறைக்காமல். அப்போ கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நானும் உயிரோடு இருந்தால் வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் அது கூட்டு ஜெபம், சபையார் ஜெபிக்கிற ஜெபம், குடும்ப ஜெபம் ஒரு கூட்டு ஜெபம். அப்போ சபையாக கூட்டு ஜெபம் ஜெபிக்கணும், குடும்பமாக கூட்டு ஜெபம் ஜெபிக்கணும். இது 2ல் திருப்தி அடைந்துடக்கூடாது. தனித்து தேவனோட. தானியேல் அப்படி பல தடவை ஜெபித்திருக்கிறார். இந்த இடத்துல அப்படி ஜெபித்தாலும் அடுத்து 21 நாள் உபவாசம் இருந்து தானியேல் என்ன செஞ்சுருக்காரு? ஜெபம் பண்ணியிருக்காரு, தெரியுங்களா? கறி சாப்பாடெல்லாம் சாப்பிடாம சைவ உணவே சாப்பிட்டுக்கிட்டு 21 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல தினம் 3 வேளை. என்னங்க அவர் ஜெபம் பண்ணார்? தானியேலுக்கு மனைவி இருக்கா?
தானியேலுக்கு பிள்ளைகள் இருக்கா, நல்ல சம்பளம், நல்ல வருமானம். அப்படி என்னங்க 3 வேளை அவர் ஜெபம் பண்ணார்? எனக்கு அதை யோசிச்சு பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த பாபிலோன் தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், வேசிகள் நிறைந்த பட்டணம். ஆண்டவரே இங்கே நாங்கள் அடிமையாக வந்திருக்கிறோம். எரேமியா மூலம் 70 வருஷம் அடிமைன்னு சொன்னீங்க. இப்போ வருஷம் முடிய போயிடுது, அது வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரங்கிருந்து நாங்கள் 70 வருஷத்துக்கு பிறகு அடிமைத்தடருந்து போகணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, இந்த ராஜா கண்கள்லாம் தரங்க, இந்த பாபிலோன் மக்களை ரசிங்க அப்படின்னு சொல்லி தேசத்துக்காகத்தான் அதிகம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பா. தானியேல் கல்யாணம் பண்ணலை, புரியுதுங்களா? தானியேல் என்ன செய்யலை? திருமணம் பண்ணலை, மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை. ஆனால் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்னங்க, தினம் 3 வேளை முன்பு செய்த வேண்டபடியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவர் என்ன பண்ணார்? சோத்திரம் பண்ணார். அவர் இருக்கிறது பாபிலோன், எருசலேம் தேவாலயம். அந்த பலகணிகள் திறக்க அங்கே திறந்து இங்கிருந்து பாபிலோனிலிருந்து ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? கேட்டார். இதேமாரி தான் தாவீதும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன். உங்கள் ஜெபம் பவராக இருக்கணும்னா பைபிளை படித்து தியானம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜெப நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வசனம் படிக்கும்போது, நான் தியானிக்கும்போது அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் என்ன செய்வேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். நல்லா பாடி துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு பைபிளை படிச்சுட்டு முக்கியமானது ஆண்டவர் பேசுகிறத வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெப நேரம் போகிறதே தெரியாது. 1/2 மணி நேரம் ஜெபிக்கலான்னு வருவீங்க, 3/4 மணி நேரம் போயிடும். 3/4 மணி நேரம் ஜெபிக்கலான்னு வருவீங்க, 1 மணி நேரம் போயிடும். 1 மணி நேரம் ஜெபிக்கலான்னு வருவீங்க, 1.5 மணி நேரம் போயிடும். நான் சொல்கிறது தனி ஜெபம். குடும்ப ஜெபத்தில் அப்படி ஜெபிக்க முடியாது. பிள்ளைகளை வச்சுட்டு ஆமாம் போர் அடிக்குது, நீங்கள் இந்தியா இலங்கைக்கு போனீங்கன்னா அவன் கண்ணு சொருவிடும். சாப்பாடு பசிக்குதுமா ஆன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ பிள்ளைகளை வச்சுட்டு சுருக்கமாக ஜெபிக்கணும். தனி ஜெபத்தில் என்ன செய்யணும்? அப்போ தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. ஜெபமே ஜெயம் தரும். ஜெபந்தான் ஜெயம். ஒரு பழைய பாடல் யாவும் வருது, ஒரடியை பாடி 4வது குறிப்புக்கு போகிறேன். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். கேட்கும்படி கிருபை செய்யும். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோ. வல்லமையோடே 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஜபமே ஜீவ சத்தமாய் ஜபம் ஜெயா ஜீவிய தேர்க்கு இதுவே சட்டா. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய ஜீவிய தேர்க்கு இதுவே. அப்போ ஜெயம் கொடுக்கும் தேவன் ஜெயம் கொடுக்க வேண்டுமானால், வெற்றியை கொடுக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம் ஜெபிக்கணும். வேதம் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் தான் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது போல் இந்த 2024ஆம் ஆண்டில் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா பாடி துதிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு அப்புறம் உங்கள் பாடத்தை படிங்க. பிஸ்னஸுக்கு போகிற பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா பாடி துதித்து ஆராய்ச்சி பைபிள் படித்து தியானிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பிஸ்னஸ் தொழிலை பாருங்கள். போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்கள் காரியம் வெற்றியாக இருக்கும். அப்படி எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபந்தான் அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் மாதிரி. இன்றைக்கும் பிரதான ஆசாரியராய் பரலோகத்தில் நமக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கார், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார்.
இப்போ ஜெபம் எவ்வளோ வேல்யூ நிறைந்தது. இப்போ வெற்றியுள்ள வாழ்க்கை, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா இதான் 3வது குறிப்பு. 4வது குறிப்பு 6:23 சீக்கிரம் வாசிங்க சார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். குறிப்பு வந்துருச்சு. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படலை. இந்த சட்டம் போட்ட பிறகுதான் ஜெபித்தா. 30 நாள் வேற எதையும் இதில் தான் குற்றம் கண்டுபிடிக்க அவங்களால முடியும்னு சொல்லி, ஆனால் அவரால் ஜெபிக்காமல் இருக்க முடியாதுன்னு இந்த மற்ற குற்றம்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தரி ராஜாவே வாழ்க, 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர எந்த தேவனையும் எந்த மனுஷன்ட்டையும் விண்ணப்பத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து இப்போ இந்த கண்டுபிடிச்சா சிங்கக்கபி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரோடு பேசாமல் நான் எப்படி இருப்பேன்? அடிமைத்தனத்திலிருந்து நான் வந்தேன் வாலிபனாய், 10 மடங்கு ஞானத்தை கொடுத்து அநேகர் கண்களை தயை கிடைத்து இத்தனை பீரியடு ராஜா காலத்தில் என்ன டாப்பு மந்திரியாய் நல்ல சம்பள உயர்வு கொடுத்து ப்ரமோஷனை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அடிமைத்தன தேசத்தில் இதை மறந்து நான் எப்படி ஜெபம் பண்ணாமல் இருப்பேன் என்று சொல்லி முன்பு செய்தபடி வந்தார். ராஜாட்ட சொல்கிறாங்க, சட்டம் போட்டு ராஜாவுக்கு இவருக்கு தயவு செய்ய தான் ஆசை, ஆனால் சட்டம் போட்டுட்டாரு, வேறு வழி இல்லை, தூக்கி சிங்க கபியில் போட்டார். நல்லா கவனிங்க, தானியேலுக்கு இருந்த விசுவாசத்தை விட, தானியேலுக்கு விசுவாசம் இருந்துச்சு உண்மைதான், ராஜாவுக்கு அதை விட விசுவாசம் இருந்துச்சா? 20 பாருங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இன்னைக்கு இருக்கிற தானியேலா இருந்தா, ஏ ராஜா, எவ்வளோ நான் விசுவாசமாக இருந்தேன், டாப்பில் இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் வராதபடி இருந்தேன், அவங்க பேச்சை கேட்டு என்னைய தூக்கி சிங்க கபியில் போட்டிங்கன்னு இன்னைக்கு இருந்த தானியேலா இருந்தால் கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற தானியேல் 21 பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் வாழ்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை அடுத்த அரசாங்கம் மறுபடியும் பிஜேபி வந்தால் கூட மோடி அவர்களே நீங்கள் வாழ்கன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? 2 பீரியடே கர்த்தருடைய சித்தம் தாங்க நிறைவேறும். நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் அடுத்து யார் பிரதமர் வர சித்தமோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். மோடி வந்தாலும் வாழ்க. இவங்களும் புரட்சாதி ராஜா காலத்தில் தான் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாக இருந்துச்சு. அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் உங்கள் காரியம் என்ன இருக்கும், ஊழியம் ஜெயமாக இருக்கும், ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். அதுலேயும் இன்னும் ரசிக்கப்பட்டு தான் ஜனங்க இருக்காங்க. ஆலயத்தை கொளுத்துறாங்க, ஊழியக்காரர்களுக்கு நிந்தனை, அவமானம், அடி உத சில இடத்துல நடக்குது, எல்லாம் நடக்குது. எது இருந்தாலும் ஊழியத்தை யாராலையும் எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. எதிர்ப்பாக இருக்கிறவங்க அவங்க காலத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த அரசனுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு 22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டா. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக சிங்கம் அல்ல, சிங்கம் போல மனிதர்கள் மனுஷி எழும்பும் போது நீங்கள் ஜெபித்தால் அவங்க வாயை கத்தர் என்ன செய்வார், நீங்கள் விசுவாசித்தால், அடுத்த குறிப்பு, நீங்கள் ஜெபித்து விசுவாசித்தால் வாயை என்ன செய்வார், கட்டி போடுவார். அதனை என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தான் தானியேலை கபியிலிருந்து தூக்கி விட சொன்னார். தானியேல் அந்த கபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். இவங்களை குற்றம் கண்டுபிடிச்சி போட்டாங்க பார்த்தீங்களா, தண்டனையை பாருங்கள், காரியம் மாறுதலாக போகுது. 24 பாருங்கள். தானியேல் மேல் குற்றச்சாட்டின மனுஷரே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவங்க குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கன் கெபியில போட்டார்கள். அவர்கள் கெபியில் அடியில் சேரும் முன்னே சிங்கம் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது.
தானியேல் பஞ்சு மெத்தையில் படுக்கிற மாதிரி சிங்கத்தில் என்ன செய்கிறாரு? அவ்வளவு சிங்கங்களின் மத்தியில் ஒரு சேதமும் இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். உங்கள் காரியம் ஜெயமாக இருக்க விசுவாசம். விசுவாசிங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசிங்க. தானியேலுடைய விசுவாசம் தான் சிங்க சேதப்படுத்தலை, கட்டி போட்டார், வாயை கட்டி போட்டார். ஆனால் அவங்க மனைவி பிள்ளை எல்லாத்தையும் அப்படியே கெபிலேருந்து மேலேருந்து போடு வரும்போதே சிங்கம் என்ன செஞ்சது? அப்படியே பாய்ந்து எலும்புகளெல்லாம் என்ன செஞ்சது? நொறுக்கி போட்டது. நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் சேதப்படுத்தாதபடி காப்பார். 2014ஆம் ஆண்டில் லால்குடிக்கு போகும்போது நேருக்கு நேர் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவ்வளோதான் என் உயிர் போய்விட்டது என்று என் சுயநினைவு வருகிறது. நேருக்கு நேர் மோதி தூக்கி மேலே எரியப்பட்டேன். அந்த கார் வண்டியை நொறுக்கி என் மைத்துனர் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறார். ஹான்பர் எல்லாம் அப்படியே நொறுங்கி போட்டது. ஒருவேளை என் கை அதில் இருந்துச்சுன்னா என் கை எலும்பு எல்லாம் முகமெல்லாம் செதஞ்சு போயிருக்கும், அப்படியே நொறுங்கி போயிருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் தூக்கி தொப்புன்னு போட்டு கார் போய் அந்த வண்டி சேதம் ஆனாலும் என்னை உயிரோடு ஆண்டவர் காத்து 51 நாள் படுத்து சுகத்தோடு வந்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் புயல் வரலாம், சேதங்கள் வரலாம், எது வரலாம், ஆக்சிடெண்ட் வரலாம், விபத்து வரலாம், கொரோனா வரலாம், வரல, ரெண்டாவது ஆள இன்னும் பல ஒமிக்ரான் வரலாம், அந்தந்த இது வரலாம், மாறி மாறி வரலாம், உருமாறி வரலாம், பூகம்பம் வரலாம், பூமி எதிர்ச்சி வரலாம், நிலநடுக்கம் வரலாம். எது வந்தாலும் சேதங்கள் வரும். ஆனால் உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் தலைமுடியை தொடுங்க. உங்கள் தலைமுடிய அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட என்ன செய்யாது? சொல்லுங்க. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட வெள்ளையாகாது. சொல்லுங்க. ஐயோ வெள்ளையாயிருச்சே, ஐயோ வெள்ளையாயிருச்சே, மீசையெல்லாம் வெள்ளையாயிருச்சே, எந்த டையை போடுறது? டையை அடித்தாலும் 5 நாள் தான், அப்புறம் மறுபடியும் வந்துடுது. சில டை ஒத்துக்கலை, என்ன செய்வது? மகிமைங்க, நர வயது மகிமை. இந்த ஃபாரின்லாம் பாருங்கள், இப்போவே சின்ன பிள்ளையிலே முடி வெள்ளையாக இருக்குது. அப்படி நினச்சிக்கோங்க, ஃபாரினர் நினச்சிக்கோங்க. அவங்க முடியெல்லாம் செம்பட்டையாக இருக்குது. என்னைக்காவது அவங்க கவலைப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்கள். நம்ம தான் அந்த கருப்பு முடியை பார்த்து பார்த்து வெள்ளை வந்துருச்சா, அதுக்குள்ளே வந்துருச்சா, என்ன கருப்பாக இருக்குது, என்ன டை அடித்த, என்ன அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் சேதப்படுத்த விட மாட்டேன். கடைசியாக 5வது குறிப்பை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், 5வது குறிப்பு. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவன். அது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். டாப்பில் வந்துட்டார் அமைச்சர். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதானி, எல்லாத்துக்கும் 3 பேர், எல்லாத்துக்கும் டாப்பில் வந்துட்டார். வாசிங்க சிஸ்டர். பாயிண்ட்டுக்கு வரேன். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைச்சான். அப்போ 5வது குறிப்பு கவனிங்க. உங்கள் காரியம் வெற்றியாக இருக்க எக்ஸலன்ட் ஸ்பிரிட், விசேஷித்த ஆவியானவருடைய அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவங்க எடுக்கிற காரியம் ஜெயமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் 5 ரகசியம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு 5வது ரகசியம் விசேஷித்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். 10 மடங்கு ஞானம். தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகாவுக்கு 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாங்க. அது ஆவியானவர் கொடுத்தது. ராஜா சொப்பனம் கண்டாரே, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அந்த ஆவியானவர் தான். வரங்களை கொடுத்த ஆவியானவர், சொப்பனங்களை வியாக்கணம் பண்ணுகிற ஆவியானவர், தரிசனங்களை கொடுக்கிற ஆவியானவர், அந்த ரகசியத்தை சொன்னது ஆவியானவர் தான். அப்போ ஆவியானவர் தான் அவர் தீர்மானம் எடுக்க வைத்தார். இந்த 4 குறிப்புக்கும் கொண்டு வரலாம். அந்த ஆவியானவர் தான் அவர் குற்றமற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்தார். அந்த ஆவியானவராக தினம் 3 வேளை ஜெபம் பண்ண உணர்த்தி அவர் ஜெபம் பண்ணினார். அந்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை கொடுத்தார். ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் விசுவாசத்தின் ஆவியானவர், ஜெபத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவர். பாருங்க, பெல்சாத் காலத்துலேயும் அந்த சொப்பனத்தை ஆவியானவர் மூலம் சொல்லிட்டாரு. அடுத்து பெல்சாத் காலத்தில் அவன் அந்த பாபிலோன் ராஜா
அங்கேருந்து கொண்டு வந்த ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த இங்கே குடிக்கிறதுக்கு வேறு பாத்திரம் கிடைக்கல, ஆலயத்தில் கொண்டு வந்த பாத்திரத்தில் வப்பாட்டியோடு குடிச்சிக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு அந்நிய தேவர்களை புகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, மென்னே மென்னே தெக்கேல் உபார்சேன், நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைவு காணப்பட்டாய், உன் ராஜ்யம் அவ்வளோதான், க்ளோஸு. அதுக்கப்புறம் தான் பாபிலோன் ராஜ்யம் முடிந்து மேதிய பெர்சிய ராஜ்யம் வருகிறது. அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யம் வரப்போகிறது. 1000 வருட அரசாட்சி. ஒரு கல் வந்து அந்த சிலையில் மோதி தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் முடிந்து விட்டது, மேதிய பெர்சிய ராஜ்யம் முடிந்து விட்டது, கிரேக்க சாம்ராஜ்யம் முடிந்து விட்டது, ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் ஆண்டது, அது முடிந்து விட்டது. இரும்பும் கல்லும் ஒன்றுக்கொன்று மோதாத எத்தனை கூட்டணி அமைச்சாலும் கூட்டணி அமையுதா? இங்கிட்டு கூட்டணி அமைச்சா அங்கிட்டு பிச்சுக்கிறாங்க, அங்கிட்டு கூட்டணி அமைச்சா அங்கிட்டு பிச்சுக்கிறாங்க. இந்தியான்னு பேர் வச்சாலும் அவர் இழுத்தா இவர் இழுத்தா எல்லாம் வரமாட்டாங்க. இது கடைசி ராஜ்யம். ஒரு கல் வருது பார்த்தீங்களா, அது காதில் அந்த காலில் அந்த சிலையில் மோதின உடனே அதெல்லாம் ராஜ்யம்லாம் ஒளிந்து அவர் தான் நமக்கு 1000 வருட அரசாட்சி அந்த நித்திய ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். ஏசு ராஜா, அவருடைய காரியம் ஜெயமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ விசேஷித்த ஆவியானவர். அப்போ 5 காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டா முடிச்சிடலாம், இல்லாட்டா 3 மணிக்கு தான் முடிப்பேன். அதுக்காவது சொல்லிடணும், ரைட்டுங்களா? தானியேல், நான் முதல்ல 5 சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்பேன். குறிப்பெடுத்தவங்களும் குறிப்பெடுக்காதவங்களும் மனசில் வச்சு கரெக்டாக சொல்லணும். தானியேலின் காரியம் ஜெயம் கொடுக்கும் தேவன் இந்த ஆண்டு வெற்றியை கொடுக்க வேண்டுமானால் தானியேல் இருதயத்தில் என்ன செஞ்சார்? நல்ல தீர்மானம் எடுத்தார். நீங்களும் எடுங்க, வெற்றியாக வாழ்வீங்க. 2வது, உண்மை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. கையை நீட்டி வாயை நீட்டி யாரும் குற்றப்படுத்தலை, முடியல, அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தார். குற்றமற்ற வாழ்க்கை, இதுதான் ஜெயம். 3வது, ஜெப வாழ்க்கை. தினம் அவ்வளோ வேலை, அவ்வளோ பொறுப்பு, அவ்வளோ ஆபீசர், அதன் மத்தியிலும் காலை மதியம் இரவு 3 வேலை. முன்பு செய்த வந்தபடி எத்தனை வயசானாலும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணார். இதுதான் தானியேல். பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட போதிலும் ஒருவேளை அடுத்த அரசாங்கம் வந்து இப்படி ஒரு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க? நல்லா இருக்கும்போதே ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. இன்னொரு அரசாங்கம் வந்து இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அதுக்கு தான் முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறார் இந்த செய்தியை. எது வந்தால் சட்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், அந்த ஆளை தூக்குவார். சரி, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பொறுத்து பார்ப்பார். அவர் அடி விட்டா அந்த அடி யாரும் தாங்க முடியாது. சரி, போகட்டும். அடுத்து விசுவாசம். சேதம் இல்லை. ஆபத்து வந்துச்சு, சேதம் இல்லை. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டா. காரணமானவங்க அவங்க தான் இறந்தாங்க. சிங்கம் பச்சித்து போட்டுச்சு, நொறுக்கி போட்டது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. இப்போ ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். போகட்டும். கடைசியாய் விசேஷித்த ஆவியானவர். அதுதான் வெற்றிக்கு காரணம். 5 சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்க முதல் காரணம், நல்ல சத்தமாக, இருதயத்தில் நல்ல தீர்மானம். வெரி குட். 2வது, தானியேல் காரியம் ஜெயமாக இருக்க 2வது காரணம் குற்றமற்ற வெற்றியுள்ள ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை. ஆமாம், ஓகே, வெரி குட். 3வது, தானியேல் காரியம் ஜெயமாக இருக்க தானியேல்கிட்ட இருந்த நல்ல சுபாவம் ஜெபம். 3 வேளை ஜெபம், உபவாச ஜெபம், கூட்டு ஜெபம், தனி ஜெபம், சுருக்கமாக ஜெபம். 3வது. 4வது, தானியேல் காரியம் வெற்றியாக இருக்க 4வது காரணம் விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். கடைசி நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் குறைஞ்சிட்டு போகுதுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தான் விசுவாசத்தால் நீதிமான் உழைப்பான். இந்த மாதம் எவ்வளோ தேவைங்க தெரியுங்களா? அத்தனை தேவைகளையும் சந்தித்தா. பாஸ்டருக்கு கிஃப்ட்டு கொடுக்க, கிறிஸ்மஸுக்கு பரிசு வாங்க, பிள்ளைகளுக்கு பரிசு வாங்க, இன்றைக்கி பரிசு கொடுக்க, இன்றைக்கி டீ ஸ்நாக்ஸு. ஸோ ஆனால் ஆரம்பத்தில் டிசம்பர் 1 நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இத்தனை ஆண்டு சந்தித்த ஆண்டவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கத்திரி சித்தம்னா அடுத்த வாரத்தில் எத்தனை 1000 செலவு பண்ண லட்சம்னு சொல்லி கூட்டி டோட்டலாக சொல்கிறேன். இன்னும் கூட்டலை, எல்லாமே மொத்தமாக கொடுக்கல. அந்த தேவைகளை சந்தித்து ஆண்டோட காத்திருப்போம். கரெக்டாக அடுத்த தேவைகள் வரும். அதை செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த தேவைகள். கத்தர் அற்புதமாக செய்ய யாரை கொண்டு செய்வார்? கத்தர் தான் செய்கிறவர். அது சபைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா தேவைகளையும் கத்தர் என்ன செய்வார்? அவர் சந்திப்பார். விசுவாசம். கடைசியாக விசேஷித்த எக்ஸலன்ட் ஸ்பிரிட். விசேஷித்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தார். இப்போ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்.
அவர் நடத்துவார், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நடத்துவார், தோல்விக்கு நடத்த மாட்டார். ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை சரியான பாதையில். இதுதான் தானியேலுக்காரன் ஜெயமாக இருக்க 5 வழி. கையை விரிச்சு என்ன மாதிரி 5 காட்டுங்க. உதய சூரியன் அல்ல, ரெட்டலை அல்ல. 5 என்னது? தானியேலுடைய 5 சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்குது. பிரதர், நல்ல தீர்மானம் இந்த வருஷம் எடுத்து நிறைவேற்றுங்க. நல்ல குற்றமற்ற வாழ்க்கை வாழுங்க, ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் கூட்டுங்க, இன்னும் விசுவாசமாக இருங்க. விசேஷித்த ஆவியானவர் நடத்தப்படுங்க. நிச்சயம் ஜெயமாக இருக்கும். சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் வெற்றி கொடுத்தான். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? சாமாப்பா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஒரு அடியை பாடி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆட்டோ இருக்காங்க, வீட்டுக்கு போங்க. ஆட்டோ இல்லைன்னா சொல்லுங்கள், ஆட்டோலாம் ஏற்பாடு பண்ணி தாரோம். ஓகே, இங்கே தங்குறவங்க தங்குனா யாரும் தங்குனா தங்கி போகலாம், இல்லைனா பஸ் இருக்குன்னா நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். எல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். முடிஞ்சால் ஒரு அடி போடுப்பா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. எல்லாம் கைகளை தட்டி சுறுசுறுப்பாக போடலாம். ஓகே, ஜெயம் கொடுக்கும் தேவன் இந்த மாதம் வெளிப்பட்டா தேவன் தான், ஆனால் ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேதியாகிய பெர்சியாவின் காலத்திலும், தரியு காலத்திலும், கோரேஸ் மன்னன் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. பல்லமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வலாலலா ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வலாலலா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வலாலலா ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளல். கடைசியா உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வலாலலா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வலாலலா ஸ்தோத்திரம். அப்படியே கையை உயர்த்துங்க. பாஸ்ரமா வந்து முன்பு வந்து ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஆசீர்வாதம் கூறுவேன். அப்படியே கையை உயர்த்துவோம். அப்படியே ஜெபம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 23ஆம் ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 24ஆம் ஆண்டு முதல் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணங்களை ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாய் விளக்கி காட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏறெடுத்திருக்கிறதான ஆண்டவரே எல்லா தீர்மானங்களை கர்த்தாவை நிறைவேற்ற கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒரு குற்றமற்ற வாழ்க்கை, உண்மை உள்ளவர் என்று ஆண்டவரே சாட்சி பெற்றது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஜீவியத்தை எங்கள் எல்லாருக்கும் நீ கட்டளையிடுவீராக. முள்ளங்கார் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான் தினந்தோறும் ஆண்டவரை கட்டளை இருந்த போதிலும் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஆண்டவரை அவர் எடுத்திருக்கிறார் என்று நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கூட்டி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நீர் ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவரை கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை தயவுள்ள கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த ஆண்டு நல்ல அனுக்கிரகத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை உயர்த்தி வைக்கிற தேவன், நல்ல வேலையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முதியோரை தாங்கிக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சகல துதி கண்ண மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமா சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்க வந்திருக்கிற அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடன் செல்லுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.